வணக்கம் வணக்கம். டின்னர் டைம் இன் ஜெர்மனி. ஸோ எனக்கு பெருசாக ஒன்றும் சமைக்கிறதுக்கு விருப்பம் படலை. ரெடிமேட் சப்பாத்தி போன வாட்டி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது. ஸோ கிட்டத்தட்ட 3 யூரோ 20 சப்பாத்தி வரும்னு நினைக்கிறேன். விச் மேக்ஸ் லைஃப் ஈஸியர். ஓகேவா? அதோட சன்னா மசாலா செஞ்சேன். கவுஃப்லேண்டில் 1 யூரோக்கு இந்த டின்னு டீல்ஸில் இருந்தது, வாங்கியாச்சு. பெருசாக ஒன்றும் கிடையாது. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மசாலாஸ் போட்டு இந்த பருப்பு போட்டோம் அப்படின்னா சன்னா மசாலா ரெடி. அதுக்கப்புறமா நேற்று செஞ்ச சிக்கன் குழம்பு கறி மாதிரி. ஸோ ஓகே. அதுக்கப்புறமா வி ஹேவ் ஸ்பினச். இதுவும் கவுஃப்லேண்டில் வாங்கினது தான், ஃப்ரோசன். இது அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கைமா கறி, கைமா வித் கேரட்டு, அதெல்லாமே நம்மளோட ஒய்ஃப் சமைச்சது. இதுதான் அந்த சன்னா மசாலா நான் சொன்னேன் இல்லையா, அது. அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் பீன்ஸ். ஸோ இதுதான் குழம்பு வகைகள். அதோட சப்பாத்தி. நாளைக்கு தான் ரைஸ் பண்ணணும். டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டாராம்மா. அதோட வீடியோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வீடியோஸ்னால் போட்டு வச்சிருக்கேன், பாருங்க. ஜெயிச்சதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஜெயிச்ச பிறகு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இங்கே முக்கியம். மக்கள் வந்து புதுசாக ஒரு மாறுதல் வேணும்னு நினச்சிருக்காங்க. நல்ல விஷயம். கடைசியில் அட் லாஸ்ட் 2 பழைய பித்தளை பிடிச்ச இரும்பு சாமானை தூக்கி போட்டாச்சு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. இவங்களுக்கு கீழே பேட்டி கொடுத்தவங்கலாம் சொன்னாங்க, நாங்கள் மக்கள் இடத்துலேருந்து தான் வரோம், இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் சில இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. வேறு என்ன, செலவு பண்ணால் சம்பாதிக்கணும் இல்லையா? மேலே இருக்கிற தலைமை நல்லா இருந்தாலும் கீழே இருக்கிற ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு என்ன தெரியும், பார்த்தா தான் தெரியும். ஸோ லெட்ஸ் see. தமிழ்நாடு இனிமேல் அவங்க கையில் தான். ஸோ வெதர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது வெதர். அப்படியே நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏப்ரல்ன்ற ஆப்பிள் மரத்துலலாம் பூ அப்படியே கீழே கொட்ட ஆரம்பிக்குது. அது கொட்டச்சுன்னா அப்படியே ஆப்பிள் மரங்கள் வந்துடும். அங்கே பார்த்திங்கன்னா ஆடுங்க, செம்மறி ஆடுங்கள்லாம் இருக்குது. ஸோ மேய்க்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுதாங்க எங்களோட ஊர். இன்றைக்கி வெதர் செம்மையாக இருந்தது. கிரே ஸ்கை சூப்பராக இருந்தது பார்க்கவே. சில்லுன்னு இருக்குது. இப்போ உண்மையாகவே செம்மையாக இருக்குது. இந்த ஊட்டிக்கெலாம் நம்ம போனால் ஈவினிங்கில் வந்து ஸ்நாக் டீ சாப்பிட்லாம், பஜ்ஜி சாப்பிட்லான்னு வந்து நிற்போம் ஜப்பால்கனியில். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் போரிங்காக போச்சு. பெருசாக எதுவும் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை இருக்குது. பட் எனக்கு ஒன்றும் பெருசாக மூடு இல்லை. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் மீட் இருந்தது. பிஸ்னஸ் மீட்டை முடிச்சுட்டு நவ் ஈட்டிங். இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இருக்காது. முடிச்சுட்டு அப்படியே போய் கொஞ்சம் ஏதாவது புக்கு கீக்கெல்லாம் படிச்சுட்டு போய் தூங்க வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி பிளான். என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? வாங்க உள்ள போகலாம். மேடம் சாப்பிட்டுட்டு பெட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்ருக்கேன். இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு வாயில் ஊட்டி விடணும். இங்கே பால்ஸ் இருக்குது, சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு வாயில் ஊட்டி விட்டால் தான் இவங்க சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிடுச்சு. பிள்ளைங்க கையில் இருந்தால் சாப்பிட்றோம், அந்த இது பவுலில் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இது ஏன்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நைஸ். இந்த அம்மாவுக்கு என்ன வயசாச்சுன்னா 2020 நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வந்துச்சுன்னா 6 வயசு ஆக போகுது இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் குழந்தைங்க பிறந்தாங்க. 6 பேர் பிறந்தாங்க. அந்த 6ல் ஒன்று தான் அந்த குட்டி பிசாசி அங்கே படுத்துருக்கிறது. மிச்சம் 5 இருந்தது. 5 வித்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ஷிவாவா இதோட இது ஷிவாவா ரேஸ். ஒரு டாக் வந்து நாங்கள் விற்கும் போது 700 யூரோக்கு விற்றோம். 5 டாக் வந்து 3500 யூரோக்கு விற்றுட்டோம் ஃபுல்லாக. ஒன்று மட்டும் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஜாலியாக இருக்குது வீடு. ஏன் இல்லைங்க What are you doing? Fala.
கஸ்டமர் இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹிஸ் மாஸ்டர் ப்ரொஃபைல் ஐ நீட் டு டூ. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் சி ப்ரிப்பேரிங் திங்ஸ் ஃபார் ஹிம். கான் ஷோ லைக் என்டையர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். கொஞ்சம் பெரிய ப்ரொஃபைல், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டூயிங் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஆக்சுவலாக. உட்காந்து எவ்வளோ ஒரு 2 hours ஆச்சு ஜஸ்ட் டைவிங் டீப். ஏன்னா ஒரு ஜெர்மன் ஃபார்மேட் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். 1 page 2 pageாக தான் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் எப்படி அதை பண்ணுவோம் அப்படின்னா, வி கிரியேட் எ மாஸ்டர் டெம்ப்ளேட் ஃபைல் விச் ஷோஸ் த என்டையர் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது ப்ரொஃபஷ்னல் லைஃப் மட்டும்தான் அதில் இருக்கும். என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே அதை டிஃபைன் பண்ணுவோம் எங்களோட மாஸ்டர் டெம்ப்ளேட்டில். ஏன்னா நாளைக்கு நம்ம ஜேடி ஜாப் அப்ளை பண்ணும்போது ஜேடிக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மாற்றும் போது எல்லா டேட்டாவும் என் கையில் இருந்துச்சுன்னா இட் வில் சேவ் மீ மை டைம். அது மட்டும் இல்லாமல் ஏஐயை நம்ம யூஸ் பண்ணும்போது ஏஐக்கு கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். சும்மா அங்கே உட்காந்துட்டு யோசித்து பண்ணோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இனிஷியலாக அந்த டைமை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட எலீட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்ககிட்ட 3 லெவல் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்னோட எலீட் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ரெஸ்யூமே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கைடட் மோட்னு இதுக்கு கீழே ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து குரூப்பாக உட்காந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பேக் எண்டில் நான் உட்காந்து பண்ணுறதுனால இட் வில் பி மோர் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் கரண்ட்லி டூயிங். மார்க்கெட்டில் இருக்கிற ஜெர்மன் மார்க்கெட்டில் இருக்கிற இதே கிளையண்ட்டோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஐ நீட் டு அனலைஸ் என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது, மார்க்கெட்டோட ரிக்குவயர்மெண்ட் என்ன ஜெர்மனியில், அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி we will try to match both together. மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது how to say ஏதாச்சும் ஒரு முரண்பாடுகள் வரும். அதை வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட விசாரிச்சுட்டு பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாஸ்டர் டெம்ப்ளேட்டை வி வில் பி ப்ரிப்பேரிங் யூஸ்வலாக. ஸோ எலீட் மோடில் இது கொஞ்சம் டீப்பாக நான் பண்ணுவேன். கைடட் மோடில் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். இதுக்கு கீழே இன்னொரு மோட் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் சோலோ மோட். அதில் வந்து ரெக்கார்டட் கோர்சஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எவ்ரி டெலிவரி மோட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் சேஞ்ச் ஆகும். பட் தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி டூ. ஸோ இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. இன்னும் இது பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பண்ணி முடிச்சுட்டு போய் தூங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நாள் முடிந்து விடும். ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி அவ்வளோதான். இதை முடிச்சு விட்டு போய் தூங்க வேண்டியது தான். ஸோ குட் நைட் கேஸ்.